தமிழ் பழமொழி. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. இதன் பொருள். இந்த பழமொழி தற்காலத்தில் 6 வயதிலும் சாவு வரும், 100 வயதிலும் சாவு வரும் என்ற தவறான பொருளுடன் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பழமொழிக்கான பொருள் மகாபாரதத்திலிருந்து உதாரணம் காட்டப்படுகிறது. கர்ணனை, குந்தி தேவி போர் நிகழும்போது பஞ்சபாண்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் கிருஷ்ணன் ஆகிய 6 பேர்களுடன் சேர்ந்து கொள்ள வற்புறுத்துகிறாள். அதற்கு கர்ணன், தாயே, பஞ்சபாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணன் இவர்கள் 6 பேர்களுடன் இருந்தாலும் சரி, அல்லது கௌரவ சகோதரர்கள் 100 பேர்களுடன் இருந்தாலும் சரி, மரணம் என்பது எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆதலால் நான் செஞ்சோற்று கடனுக்காக கௌரவர்களுடனே இருந்து செத்துப் போகிறேன் என்கிறான்.